உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுடர், இப்படியெல்லாம் நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என் மேல உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? இல்லவே இல்ல சார். சொல்ல போனா எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க அதை என் மேல காட்டுற அக்கறையா தான் நான் பாக்குறேன். நீங்க என் மேல உள்ள அக்கறையில தான் அப்படிலாம் பண்ணீங்க. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பேன். நீ என்னதான் எனக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த நிமிஷம் உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஆனா நீ எல்லாத்தையும் எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ண. அந்த பொறுமை பக்குவம் ஏன் எனக்கு இல்லாம போச்சு? சார் போதும் சார், போதும். இத பத்தியே பேசி பேசி நீங்க நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்லிருக்கவே கூடாது. இல்ல சுடர், நீ பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி சொன்ன விஷயம் எல்லாம் இந்துதான்னு தெரியாம உன் கண்ணுக்கு தெரிஞ்ச இந்து என் கண்ணுக்கு தெரியாம போயிட்டா போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இந்து அக்கா எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு உங்க மேல அளவு கடந்த அக்கறை இருக்கு. அதனாலதான் ஏன் மூலமா அக்கா அதை நிறைவேற்றிக்கிறாங்க. சரி சரி, இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல. இன்னும் அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும். வாங்க, ஹாஸ்பிடல் போகணும்னு சொன்னீங்களே, வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. நான் நாளைக்கு ஜாமீன்ல வெளியில வந்ததும் இன்னும் பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல நான் இந்த நிலைக்கு ஆளாக காரணமான அந்த சுடரை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களெல்லாம் ஒவ்வொன்னா முடிக்கிறேன். அப்புறம் மொத்த பேரையும் முடிக்கிறேன். சீக்கிரமா வெளியே வாங்க மேடம். மொத்தமா எல்லாரையும் முடிச்சிடலாம். ஒரு பெரிய அமௌண்டா பார்த்து செட்டில் பண்ணீங்கன்னா நானும் செட்டில் ஆயிடுவேன். உனக்கும் கொடுக்கறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா கொடுக்கறேன். பொண்ண பார்த்த சந்தோஷத்துல நல்லா போய் தின்னுட்டு கொரட்டை விட்டு தூங்கிடாத. ஜாமீன் ஏற்பாடெல்லாம் எந்த அளவுல இருக்குன்னு வக்கீல பார்த்து பேசு. புரிஞ்சுதா? இப்போ நான் நேரா வக்கீலதாம்மா பார்க்க போறேன். கண்டிப்பா நான் உன்னை நாளைக்கு ஜாமீன்ல எடுத்துருவேன்மா. கிளம்பு. சுடரம்மா. ஏ அஞ்சலி, வாங்க வாங்க. நீங்க இன்னும் தூங்கலையா? ஆமா, எனக்கும் தான் தூக்கம் வரல. நீங்க ஏன் தூங்காம இருக்கீங்க? அதுவா, டாடி இன்னும் வரலையா, அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ ஓகே. என்ன ஓகே? இல்ல சுடரம்மா, எனக்கு தூக்கம் வரல. நீங்க டாடிக்காக தூங்காம வெயிட் பண்றீங்க. அதான் டாடி வர வரைக்கும் உங்களுக்கு துணையா இங்கே உட்காந்துக்கலான்னு ஓகே சொன்னேன். நீ எனக்கு துணையா உட்காந்துட்டு இருக்க போறியா? ஆமா. சுடர், அம்மா. என்னம்மா இடையில இன்னும் வரலையா? எப்போ வரனா? போன் பண்ணனா இல்லையா? இப்பதான் போன் பண்ணாரு. வர லேட் ஆகுமா, ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னாரு. நீ அவனுக்காக வெயிட் பண்ணாம படுத்து தூங்கு. அஞ்சலி, அதான் கவின் காவி எல்லாம் தூங்கிட்டாங்கல்ல, நீ இன்னும் தூங்கலையா? சுடரம்மாக்கு தூக்கம் வரலையா, அதான் டாடி வர வரைக்கும் சுடரம்மாக்கு துணையா இருக்கலான்னு இங்கே இருக்கேன். நீங்க போய் படுத்துக்கோங்க பாட்டி. அப்படிங்களா பெரிய மனுஷி? நீங்க இப்படியே உட்கார்ந்திருந்தா சுடரம்மாவுக்கு எப்படி தூக்கம் வரும்? நீங்க போய் படுத்தாதானே சுடரம்மாவும் போய் தூங்குவாங்க. ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? நான் அப்படிதாண்டி செல்லம் சொல்றேன். வா போய் தூங்கலாம். நீ போய் படுமா. சரிங்கம்மா. நம்ம போய் தூங்கலாமா? உன்னாலதான் என் வாழ்க்கையே வீணாச்சு. நீ மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா நான் இப்படி கொலைகாரியெல்லாம் மாறி இருக்கவே மாட்டேன். எழிலோட நிம்மதியா சந்தோஷமா குடும்பம் நடத்திருப்பேன். நீதான்
நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம். உன்னை கொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் நினைச்சுதான் உன்னை கொலை பண்ண. நீ போனதுக்கு அப்புறம் அந்த சுடர் வந்து என் வாழ்க்கைய வீணாக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு கொலைய மறைக்க இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நேத்து வரைக்கும் யாருக்கும் எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதாண்டி காரணம். உன்னை எப்படி அனுப்பி வச்சனோ அதே மாதிரி உன் தங்கச்சியையும் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். ஐயோ ஐயோ, எப்படியாவது காப்பாத்தணுமே. யாராவது வாங்கல. சுடர், இந்த கொலைகாரி உன்னை கொல்ல பாக்குறா. சுடர், சுடர் எழுந்திரி. சுடர், அவ உன்னை கொல்ல பாக்குறா. ஐயோ, யாராவது வாங்க. சுடர், எழுந்திரி. யாராவது வாங்க. சுடர், யாராவது வாங்க. இந்த போனுக்கு கால் வரலையே. இந்தோட போன்ல ரிங் ஆகுது. சுடரா? ஹலோ சுடர், சொல்லு. நான் ஜெயில இருந்து வந்ததே ஒன்னு அழிக்கதான். உன் அக்கா போன இடத்துக்கே உன்னையும் அனுப்புறேன்டி. மனோ, சுடர், 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 சுடர். சுடர், சுடர், எழுந்திரி. சுடர், சுடர், எழுந்திரி. சுடர், ஐயோ, நான் எப்படி காப்பாத்துவேன்? சுடர், 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 சுடர். ஏய், என்னாச்சு? சார்? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். யாரும் இங்க வந்தாங்களா? வந்தாங்க. இல்லையே, இங்க யாரும் வரல சார். மனோஹரி. ஷோர். உன் போன்ல இருந்து இந்தோட நம்பருக்கு கால் வந்துச்சு. அதுல யாரோ பேசுற மாதிரியே இருந்துச்சு. யாருமே வரலையே சார். தூக்கத்துல தான் என் கை தவறுதலா பட்டு உங்களுக்கு ஃபோன் கால் போயிருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.